சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட. வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இப்போது நம்ம வீட்டிலேயே கொத்து பரோட்டா எப்படி செய்கிறது சிம்பிளாக அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இப்போ நான் நமக்கு தேவைக்கு இப்போ ஒரு 3 பரோட்டா எடுத்தேங்க. எடுத்து அதை நல்லா பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பூவாக பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 3 பரோட்டா. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கடைசியில் சேர்த்துக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை. இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. வச்சுக்கிட்டு பட்டை லவங்கம் சேர்த்துருக்குறேன். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். நம்ம கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. இது நம்மளால் கொத்த முடியாது, நம்ம கடையில் கொத்துற மாதிரி கொத்த முடியாது. அதுக்காக தான் நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்க்குறேன். இது நமக்கு காலை டிஃபனுக்கு இல்லை நைட்டு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை சேர்த்துக்குங்க. நான்வெஜ்ஜு வேண்டாம் நம்ம வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளியே போட்டு செஞ்சுக்கலாம், முட்டை சேர்க்காமல். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம் வெங்காயம் வதங்குறதுக்கு. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்குருவோம். தக்காளியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இந்த தக்காளி தெரியாத அளவுக்கு வதங்க விடணும். நான் இதுக்கு 3 பரோட்டா 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ 5 பரோட்டா 6 பரோட்டாவில் நீங்கள் 3 பெரிய வெங்காயம் 3 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இவ்வளவு சேர்த்தா போதும். நல்லா போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம முட்டை உடைச்சி சேர்த்துக்குவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். இது கடையில் செய்கிறத விட நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டா. அடுப்பை இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நல்லா இந்த முட்டை இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா தான் இந்த முட்டை இதோட மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா இதோட மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது. இப்போ இந்த நம்ம இந்த பொடிசாக பண்ணி வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் வாய்க்கு. இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். பரோட்டா இருக்கிறதே தெரியலை, நல்லாயிருக்கும். இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக மல்லிக்கீரை தூவிக்குவோம். மல்லிக்கீரை தூவிட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க கொத்து பரோட்டா. இப்போ கொத்து பரோட்டா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.